மண்ணை மட்டுமே நம்பி வாழக்கூடிய விவசாயிகளுக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை? காசு போட்டு கஷ்டப்பட்டு விளைத்த மாம்பழங்களை கடலில் வீசும் சோக காட்சிகள். மீனுக்கு இரையாக்கப்பட்ட விவசாயிகளின் பல நாள் உழைப்பு. விவசாயமே பிரதான தொழிலா கொண்ட தருமபுரி மாவட்டத்துல பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தக்காளிக்கு அடுத்தபடியா மா சாகுபடியில தான் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் தற்பொழுது மா விளைச்சல் அதிக அளவு இருக்கிறதுனால மா ஏற்றுமதிக்கு ஜிஎஸ்டி வரி 18% இருக்கிற நிலையில ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தொழிற்சாலைகள்ல மாம்பழங்கள் கொள்முதல் குறைந்து போயிருக்குதாம். இதனால உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாம்பழங்கள் அனைத்துமே சில்லறை விற்பனை கூட செய்ய முடியாத சூழ்நிலையில பல பகுதிகளில் விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்கள்லயே அறுவடை செய்யாம அப்படியே அந்த மாம்பழங்களை விட்டு விடுறாங்க. இன்னும் சில பேர் அறுவடை செய்த மாம்பழங்களை கிலோ 3 ரூபாய் 4 ரூபான்னு கம்மி காசுக்கு விற்பனை செஞ்சுட்டு வராங்க. தர்மபுரி அடுத்திருக்கக்கூடிய அன்னசாகரம் பகுதியில ஏரியில மீன் வளர்க்கக்கூடிய சில பேரு மாம்பழங்களோட விலை வீழ்ச்சியினால குறைந்த விலையில மாம்பழங்கள் கிடைப்பதனால டன் கணக்குல கொள்முதல் செய்து மீனுக்கு பரிசல்ல சென்று உணவா வழங்குறாங்க. என்ன இருந்தாலும் சாலை ஓரங்கள்ல கொட்டப்பட்டு வந்த மாம்பழங்கள் இப்போ மீனுக்காவது உணவா ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் இத பத்தி நினைக்கும் பொழுது நிம்மதியாவும் இருக்குது. வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன்.